கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தர் உங்களுக்காக என்ன வார்த்தை கொண்டு வருகிறார் பார்ப்போம். சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யோக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சொல்லார், நான் அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறேன். என்னை உயர்ந்த அடைக்கலமாக என்னை வைக்கிறவர் என்னோடு இருக்கிறார். இந்த அண்ட சராசரியை படைத்தவர் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். நட்சத்திரங்களையும் வான விரிவுகளை எல்லாம் படைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஏன் கவலைங்க? உங்களை விட்டு யாராட்டு போகிறாங்களா? போட்டு கவலைப்படாங்க. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லையா? அவர் சொல்லுகிறார், அவருடைய பூர்ண ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிரப்பப் போகிறார். சுகம் இல்லையா? அவருடைய தழும்புகளால் உங்களை சுகமாக்க போகிறார். இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன் கலங்குகிறீர்கள்? கலங்காதீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நீங்கள் வாயிலால் அறிக்கை செல்லும், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். என்னை விட்டு அவர் விலகுவதில்லை. ஏனென்றால் அவர் என்னை நேசிக்கிறவர். என்னை எப்பொழுதும் அவர் என்னை நோக்கி என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இவனுக்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? இவன் போகுமிடமெல்லாம் நான் அவன் கூட போகணும் என்று அவர் உங்களை பார்த்து அவர் மனதுருகி அவங்களோடு கூட வந்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சேனையின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாமே நடைபெறும். ஆகையால் நீங்கள் தினமும் சொல்ல வேண்டியது, என் சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தை நீங்கள் தினமும் கேளுங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தர் தினமும் உங்களை தேடி வருகிற கர்த்தர். அவர் உங்களோடு தினமும் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுடைய இதயத்தில் வைத்து உங்களை பலப்படுத்தி நீங்கள் சாத்தானோட எண்ணங்கள் இல்லாமல் அவருடைய பூரண வார்த்தையால் நிறைந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு எத்தனை துன்பங்களான அடியோடு ஒளிந்து போய்விடும். ஆகையால் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கும்போது நீங்கள் பயப்படவே முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். தினமும் இந்த மாதிரி வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.